So welcome to our current affairs session. So இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தோம்னா yesterday current affairs plus வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற current affairs தான் நம்ம பார்க்க போகிறோம். yesterday current affairsல வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் வந்திருந்தது ஓகேங்களா. 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் வந்து பார்த்தோம்னா சென்னை வந்திருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு சிஎம் வந்து பார்த்தோம்னா they had a discussion ஓகேங்களா. அதில் தமிழ்நாடு சிஎம் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் பற்றி வந்து பார்த்தோம்னா அந்த ரிசோர்ஸ் ஷேரிங் பற்றி வந்து பார்த்தோம்னா அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. they also வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா ஒரு குட் இதுதான் வந்து பார்த்தோம்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க ஓகேங்களா. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் see this ஓகேங்களா. பிகாஸ் in 2023ல யூபிஎஸ்சி ஓட ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா இது கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸ் வந்துட்டே தான் இருக்குது ஓகேங்களா. இஃப் யூ டேக் 2022 குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 280 வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா மாற்றி கொடுத்துட்டு அதை பற்றி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. அதனால் இது இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். நம்மளோட ஃபெடரலிசம் டாப்பிக்லேயும் வந்து பார்த்தோம்னா இதை வந்து பார்த்தோம்னா இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் அந்த ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்பாக மாறதுக்கு வந்து பார்த்தோம்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான ரீசனாக வந்து பார்த்தோம்னா சொல்லப்படுது ஓகேங்களா. இங்கே பாருங்களேன், தமிழ்நாடு சிஎம் கால்ஸ் ஃபார் increasing share of வந்து பார்த்தோம்னா states indivisible pool of taxes to 50% ஓகேங்களா. before we get into this வந்து பார்த்தோம்னா you have to know வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நமக்கு 15 வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தோம்னா இது இருக்குது ஓகேங்களா. லாஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தோம்னா என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்தாங்க அண்ட் பேசிஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா விச் க்ரைட்டீரியா வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகேங்களா. பிகாஸ் தட் வாஸ் தான் வந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக வந்து பார்த்தோம்னா 23ல வந்து பார்த்தோம்னா இருந்தது. இப்போ இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தோம்னா பிஃபோர் தே ஆர் பிளானிங் ஓகேங்களா. தே ஆர் விசிட்டிங் வந்து பார்த்தோம்னா ஆல் த ஸ்டேட்ஸ் ஓகேங்களா டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வாட் த ஸ்டேட்ஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ரெக்வஸ்ட் என்னவா இருக்குது, அவங்களோட தேவை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இட் இஸ் a நைஸ் இனிஷியேட்டிவ் ஓகேங்களா பை திஸ் ஃபினான்ஸ் கமிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு நோ அபவுட் ஆர்டிக்கல் 280 ஓகேங்களா. இது நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 280 வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி வந்து பார்த்தோம்னா பேசுது ஓகேங்களா. ஆர்டிக்கல் 280ல தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபினான்ஸ் கமிஷன் வருது. இந்த ஆர்டிக்கலை வந்து பார்த்தோம்னா நம்ம தெளிவாக படிக்கணும் ஓகேங்களா. தட் இஸ் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா வைல் பிஃபோர் கோயிங் டு தட் ஆர்டிக்கல் ஓகேங்களா. இது படித்தா தான் இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா. இதில் பாருங்களேன், த பிரசிடென்ட் ஷல் ஓகேங்களா. த பிரசிடென்ட் தான் ஓகேங்களா ஷல் within 2 years from the commencement of this constitution and thereafter at the expiration of every 5th year or at such earlier time as the president considers ஓகேங்களா necessary. Here the president ஓட will வந்து பார்த்தோம்னா it took வந்து பார்த்தோம்னா council of ministers view ஓகேங்களா. அது necessary by order constitute a finance commission which shall consist of a chairman and 4 other members to be appointed by the president ஓகேங்களா. Here it is very very important thing ஓகேங்களா. இது ஏன் important அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா finance commission வந்து பார்த்தோம்னா consist of how many persons அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கேட்பாங்க ஓகேங்களா. அப்போ it consists of 1 chairman and 4 other members ஓகேங்களா. by president only வந்து பார்த்தோம்னா appoint these members ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதோட சேர்மன் வந்து பார்த்தோம்னா 16th ஃபினான்ஸ் கமிஷனில் யார் இருக்காங்க, மற்ற 4 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் சப் கிளாஸ் 2ல பார்லிமெண்ட் மே பை லா டிட்டர்மைன் த குவாலிஃபிகேஷன்ஸ் which shall be requisite for appointment as members of the commission and the manner in which they shall be வந்து பார்த்தோம்னா selected ஓகேங்களா. Here it is very important thing, the constitution does not வந்து பார்த்தோம்னா அவங்களோட அந்த குவாலிஃபிகேஷனை பற்றி நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே சொல்லலாம் ஓகேங்களா. it வந்து பார்த்தோம்னா gave it to the parliament to decide வந்து பார்த்தோம்னா and what such qualifications அப்படின்றது and how they are வந்து பார்த்தோம்னா செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடையும் வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் கிட்டே வந்து பார்த்தோம்னா அவங்க படிச்சுட்டாங்க ஓகேங்களா. the parliament வந்து பார்த்தோம்னா can fix ஓகேங்களா. what will be the qualification to வந்து பார்த்தோம்னா become a finance commissionoட chairman-ஆ இருக்கலாம், அந்த 4 members-ஆ இருக்கலாம்ன்றது ஓகேங்களா. it is வந்து பார்த்தோம்னா based on the parliament's view ஓகேங்களா. அதுதான் அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா appointment as members of the commission and the manner ஓகேங்களா. how அவங்கள வந்து பார்த்தோம்னா எந்த விதத்தில் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மேனரும் வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் தான் வந்து பார்த்தோம்னா டிசைட் பண்ணுறாங்க ஓகேங்களா. here வந்து பார்த்தோம்னா the
கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷனில் 1 chairman and 4 other members இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட criteria for the qualification and the manner in which they are selected, ஓகேங்களா, it has to be decided by the parliament, ஓகேங்களா. So that is very important thing, and it shall be the duty of the commission to make recommendation, ஓகேங்களா. So what is the reason behind வந்து பார்த்தோம்னா appointing a finance commission, ஓகேங்களா. So that was வந்து பார்த்தோம்னா given in the subclass 3 of article 280, ஓகேங்களா. So it shall be the duty of the commission to make recommendations to the president as to the distribution between the union and the states of the net proceeds of taxes which are to be or may be divided between them under this chapter and the allocation between the states of the respective shares of வந்து பார்த்தோம்னா such proceeds, ஓகேங்களா. So the division of taxes வந்து பார்த்தோம்னா between the union and states has to be வந்து பார்த்தோம்னா decided by this வந்து பார்த்தோம்னா finance commission, ஓகேங்களா. So அதே மாதிரி the principles which should govern the grants and aid of the revenues of the states out of the consolidated fund of India, ஓகேங்களா. So this also வந்து பார்த்தோம்னா decided by this, and here the one more thing வந்து பார்த்தோம்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போது இங்க 1 and 2 and 3 மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ தீஸ் ஆர் ஆல் வந்து பார்த்தோம்னா நாட் இன் த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன். ஸோ தே வேர் வந்து பார்த்தோம்னா ஆடட் பை த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி ஹேவ் திஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஸோ நம்மளோட அந்த பேஜுக்கு கீழே ஒரிஜினல் அந்த கான்ஸ்டிடியூஷனோட இதில் ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ பிஃபோர் ரீடிங் வந்து பார்த்தோம்னா கெட்டிங் இன் டு த கான்ஸ்டிடியூஷன் யூ ஹேவ் டு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தோம்னா அப்படின்னா இன்சர்ட்டட் அப்படின்றது வித் எஃபெக்ட் ஃப்ரம் இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் அப்ரிவேஷன் வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வந்து பார்த்தோம்னா யூ ஹேவ் டு ரீட், ஓகேங்களா, பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ், ஓகே. ஸோ இதில் பாருங்க, மெஷர்ஸ் நீடட் டு ஆக்மெண்ட் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா டு சப்ளிமெண்ட் த ரிசோர்சஸ் ஆஃப் த பஞ்சாயத்ஸ் இன் த ஸ்டேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ் மேட் பை த ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் த ஸ்டேட், ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா பஞ்சாயத்து இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார் த ஸ்டேட் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஹியர் யூ ஹேவ் டு நோ அபவுட் வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷனோட ஸ்டேட் சேர்மன் வந்து பார்த்தோம்னா யார் இருக்காங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்தோம்னா ஸோ அதோட டேட்டா வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி அவங்களோட குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, யூ கேன் see this by 73rd Amendment Act 1992, ஓகேங்களா. ஸோ we all know, ஓகேங்களா, by this Amendment Act they added வந்து பார்த்தோம்னா 11 schedule பஞ்சாயத்து, ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே பஞ்சாயத்து இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா the measures needed to augment the consolidated fund of a state to supplement the resources of the municipalities in the state on the basis of the recommendations made by the finance commission of the state, okayங்களா. It was added by 74th amendment act 1992, so comes under the municipalities, okayங்களா. So அதுதான். So அதே மாதிரி லாஸ்ட் இதுல any other matter referred to the commission by the president in the interest of sound finance, okayங்களா. So இத தாண்டி வந்து பார்த்தோம்னா வேற ஏதாவது மேட்டரும் பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா so they have to வந்து பார்த்தோம்னா give recommendations, ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ அதே மாதிரி the commission shall determine the procedure and shall have such powers in the performance of the functions as parliament may by law confer on them, ஓகேங்களா. ஸோ here parliament can make law, ஓகேங்களா, how they have to வந்து பார்த்தோம்னா do this, ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ it is very important thing, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதாக வந்து பார்த்தோம்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒன்லி, ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்தோம்னா கம்பல்சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது வந்து பார்த்தோம்னா கிடையாது, ஓகேங்களா. ஸோ தேர் அதை வந்து பார்த்தோம்னா ஒரு அட்வைசரி நேச்சர் மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ இட் வில் பி வந்து பார்த்தோம்னா டெசிஷன் ஆஃப் த வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட், ஓகேங்களா. ஸோ வெதர் தே ஹாவ் வந்து பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா ஸோ இல்லையான்றது, ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டிபிஎஸ்பி மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ ஈவன் தோ இட் வாஸ் எ கான்ஸ்டிடியூஷன் பாடி, ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வார் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம படிச்சுட்டு தான் ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ நம்மளோட 16th ஃபினான்ஸ் கமிஷனை வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்பர்சனாக வந்து பார்த்தோம்னா அரவிந்த் பனாகரியா தான் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதில் ஸோ அந்த 4 அதர் மெம்பர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 50% வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் ஸோ அண்ட் வாட் க்ரைட்டீரியாவில் வந்து பார்த்தோம்னா அதாவது எதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷன் அந்த ஃபண்ட் அலோகேஷன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலில் ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தோம்னா முன்னாடி தெலுங்கானா அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோம்னா விசிட் பண்ணிட்டு வரும்போது ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா they had a meeting with வந்து பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டர், ஓகேங்களா. ஸோ அதில் ஸ்டாலின் வந்து பார்த்தோம்னா ஃபிளாக்ஸ் தமிழ்நாடு 3 major challenges with the 16th finance commission, ஓகேங்களா. ஸோ அதில்
என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இட் வில் ஆல்சோ இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் அந்த இஷ்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதில் ஸோ தமிழ்நாடோட 3 இம்பார்ட்டண்டான சேலஞ்சஸை வந்து பார்த்தோம்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ தமிழ்நாடு இஸ் ஃபேஸிங் 3 பிரைமரி சேலஞ்சஸ். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இஷ்யூ வரும்போது ஸோ எஸ்டர்டே ஆர்டிக்கலில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஹீட் வேவ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா ஒரு டிசாஸ்டராக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ வித்தவுட் வந்து பார்த்தோம்னா அவங்களோட யூனியன் கவர்மெண்ட்டோட வந்து பார்த்தோம்னா டெசிஷன் இல்லாமல். ஸோ அப்போ அதோட ஃபண்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல தான் வந்து பார்த்தோம்னா எடுத்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது ஸோ அடிக்கடி இங்கே அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா வரதா இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ அண்ட் த ரைஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் வந்து பார்த்தோம்னா எல்டர்லி பாப்புலேஷன். ஓகேங்களா. ஸோ நவ் ப்ரெசென்ட்ல வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு இஸ் வந்து பார்த்தோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். ஓகேங்களா. எல்டர் இதில் வந்து ஸ்டேட்டில் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க. ஸோ கேரளா இஸ் வந்து பார்த்தோம்னா ஹேவிங் மோர் எல்டர் பாப்புலேஷன். பட் ஓகேங்களா. ஸோ வித்தின் வந்து பார்த்தோம்னா 2025 ஆர் 26க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா வில் கெட் இன் டு த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ அப்போ அந்த கெரியாட்ரிக் கேர்க்கு வந்து பார்த்தோம்னா என்னென்ன வந்து பார்த்தோம்னா மெஷர்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். இஃப் யூ டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. ஓகேங்களா. டு ஹேவ் எ கோர்ஸ் ஃபார் வந்து பார்த்தோம்னா ஹவு டு ஹேண்டில் த எல்டர் பாப்புலேஷன். ஓகேங்களா. ஸோ அது ஒரு 3 month டிப்ளமோ கோர்சஸ் மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அது தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா. இட் ஷோஸ் ஹவு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. டு டேக் கேர் ஆஃப் த எல்டர் பாப்புலேஷன். ஓகேங்களா. அண்ட் வாட் இஸ் த நீட் ஃபார் வந்து பார்த்தோம்னா டேக்கிங் கேர் அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா இவங்க இதில் வந்து பார்த்தோம்னா அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா எல்டர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் போது வாட் வில் பி த எஃபெக்ட் ஆன் த எக்கானமி. ஓகேங்களா. ஸோ அண்ட் ஹவு இட் வில் எஃபெக்ட் த வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் we are achieving வந்து பார்த்தோம்னா we are targeting to achieve வந்து பார்த்தோம்னா $1 trillion economy by 2030 இல்லைங்களா. ஸோ அப்போ ஸோ இந்த மாதிரியான பாப்புலேஷன் வச்சுட்டு வந்து பார்த்தோம்னா how will we do this. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும். அண்ட் யூ ஹேவ் டு நோ அபவுட் வந்து பார்த்தோம்னா சில்வர் எக்கானமி. ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இட் வாஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அது எல்டர் பாப்புலேஷனோட வந்து பார்த்தோம்னா தொடர்புடைய ஒரு டேர்ம். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அது ஸோ தேர்ட் இஷ்யூ வந்து பார்த்தோம்னா என்னன்னா த நீட்ஸ் அரைசிங் டியூ டு ரேபிட் அர்பனைசேஷன். ஓகேங்களா. ஸோ அர்பனைஸ் பண்ணுற இதில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா லீடிங்காக இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இது 48.5% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பார்த்தோம்னா லிவிங் இன் அர்பன் ஏரியாஸ். பட் த அர்பனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு இதை கொடுக்குதா. ஓகேங்களா. ஸோ எல்லாரும் அர்பன் ஏரியாஸை நோக்கி போகும்போது ஸோ அங்கே என்ன மாதிரியான இஷ்யூஸ் வருது. ஸோ ஃபார் தட் வந்து பார்த்தோம்னா டு ரெடியூஸ் தட் மைக்ரேஷன் டு த அர்பன் ஏரியாஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தாங்க. இந்தியா லெவல்லையும் இந்தியா வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து பார்த்தோம்னா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேங்களா. ஸோ அப்துல் கலாமோட ஐடியா வச்சு புறா மாடல். ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ இட் வாஸ் ஆல்சோ ஆஸ்ட் இன் 2022 குரூப் 1. ஓகேங்களா. ஸோ இப்போ அர்பனைசேஷனோட இது என்னென்ன இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறது என்னென்ன இருக்கு. பிகாஸ் இன் 2024 இப்போ நடந்த யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ வாட் ஆர் த புல் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 words வந்து பார்த்தோம்னா ஒரு லார்ஜ் சிட்டிஸை நோக்கி வந்து பார்த்தோம்னா ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா வரத்துக்கு என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ அதை குறைக்கிறதுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸை கிராமங்கள்லேயே பண்ணும்போது அதை குறைக்க முடியாதா. ஸோ அண்ட் ஹவு வில் இட் வில் இம்பாக்ட் வந்து பார்த்தோம்னா த பேலன்ஸ் பிட்வீன் த வந்து பார்த்தோம்னா ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 இஷ்யூவை தான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா இப்போ மேஜர் சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் கிட்ட வந்து பார்த்தோம்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இவங்க ஒரு ப்ரீ பிளான் மாதிரி போட்டு ஸோ ஒய் டு வி நீட் வந்து பார்த்தோம்னா டிவிசிபிள் பூல் ஆஃப் 50%. ஓகேங்களா. பிகாஸ் த 15th கமிஷன் ரெக்கமெண்டட் வந்து பார்த்தோம்னா 41%. ஓகேங்களா. ஸோ அது பட் 41% வந்து பார்த்தோம்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தோம்னா மற்ற ஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அலோகேட் பண்ணலை. ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அண்ட் 16th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் சொல்லும் போது கூட ஸோ மற்ற ஸ்டேட்ல தான் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும்போது வந்து பார்த்தோம்னா ஸோ தே டிடன்ட் வந்து பார்த்தோம்னா டோல்டு. ஓகேங்களா. வை டு வி நீட் திஸ் அண்ட் ஹவு வந்து பார்த்தோம்னா வி வில் யூஸ் திஸ் ஃபண்ட்ஸ் டு வந்து பார்த்தோம்னா ஃபார் த டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா ஒரு கிளியரான ஒரு விஷனோட வந்து பார்த்தோம்னா இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பார்த்தோம்னா அவங்க புகழ்ந்து பேசினார். ஓகேங்களா. ஸோ சேர்மன். ஓகேங்களா. ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன். ஸோ இப்போ இந்த விஷயம் படிக்கும்போது இந்த 3 மேஜர் சேலஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம சோஷியல் இஷ்யூஸ் கூட கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே அந்த சென்ட்ரல் அந்த ஸ்டேட் ஷேர் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குது அண்ட் மற்ற 4 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி சொன்னாங்க. ஸோ வாட் இஸ் த 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பாப்புலேஷனோட இதை வந்து பார்த்தோம்னா திரும்ப 1971 சென்சஸ்க்கே வந்து பார்த்தோம்னா கொண்டு போக சொல்லி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளோட
பாப்புலேஷன் அந்த இதில் வந்து பார்த்தோம்னா டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல்லே வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா நோ ஓகேங்களா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வந்து பார்த்தோம்னா வாட் தே gave on this article அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த சின்ன இஷ்யூ வச்சு வந்து பார்த்தோம்னா இஃப் யூ கரெக்ட்லி வேர்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேங்களா. இஃப் யூ டேக் 2023 ஓட யூபிஎஸ்சி அண்ட் ப்ரெசென்ட் 2024 ஓட மெயின்ஸ் கொஷின் பேப்பர் தே லாஸ்ட் அபவுட் வந்து பார்த்தோம்னா மைக்ரேஷன் ஃபினான்ஸ் கமிஷனோட இது என்னென்ன அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கேட்குறாங்க ஓகேங்களா. பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிட் ஓகேங்களா ஃபார் ஃபெடரலிசம் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் வச்சு ஃபினான்ஸ் கமிஷனோட இது பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வாட் ஆர் த அதர் 4 members and how they are வந்து பார்த்தோம்னா giving the fund ஓகேங்களா and based on what criteria ஓகேங்களா. ஸோ அது ஸோ and why they chose that criteria ஓகேங்களா and what was the view of தமிழ்நாடு on this issue அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் அப்படி இருந்ததுன்னா வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் செஷன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ராஜிக் இன்சிடென்ட் பற்றி தான் ஓகேங்களா. ஸோ ஜான்சியில் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து பார்த்தோம்னா ஆனதை பொறுத்து ஸோ 10 பேபிஸ் வந்து பார்த்தோம்னா இறந்து போனாங்க. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேபிஸ் வந்து பார்த்தோம்னா அந்த உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இதில் அந்த ஹிந்துவோட எடிட்டோரியல் டீம் எழுதின ஆர்டிக்கலில் ட்வின் நெக்லிஜியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஹெல்த் செக்டார்லேருந்து வந்து பார்த்தோம்னா அவங்களோட நெக்லிஜென்ஸும் இதுக்கு காரணம் அண்ட் ஃபயர் சேஃப்டி அந்த நார்ம்ஸை வந்து பார்த்தோம்னா கடைப்பிடிக்காததும் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இப்போ அடிக்கடி வந்து பார்த்தோம்னா நியூஸில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஃபயர் இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நடந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இஃப் யூ டேக் சிவகாசி இஷ்யூவாக இருக்கட்டும் ஈவன் கிருஷ்ணகிரியிலே வந்து பார்த்தோம்னா ஸோ there was a burst ஓகேங்களா. இந்த கிராக்கர்ஸ் ஷாப் வந்து பார்த்தோம்னா இதாச்சு இல்லைங்களா. ஸோ அது ஸோ அண்ட் வாட் இஸ் த வந்து பார்த்தோம்னா நார்ம்ஸ் ஓகேங்களா டு அவாய்ட் திஸ் அண்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ ஏதாவது ஆக்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு இருக்கா அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வாட் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா இதை பற்றி சொல்லியிருக்கு ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இட் வாஸ் அண்டர் த டிபிஎஸ்பி ஓகேங்களா. ஸோ அது த ஜான்சி ஹாஸ்பிட்டல் tragedy is a result of neglecting fire safety and health care ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த ட்வின் நெக்லிஜியன்ஸ் ஓகேங்களா. ஸோ அது ஸோ இப்போ இந்த ட்வின் நெக்லிஜியன்ஸ் என்னென்ன ஃபயர் சேஃப்டியும் ஹெல்த் கேர் அப்படின்றது தான் ஓகேங்களா. ஸோ இது நம்ம வந்து பார்த்தோம்னா படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஹியர் யூ ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா நோ சம் பேசிக் வந்து பார்த்தோம்னா ஃபேக்ட்ஸ் ஓகேங்களா. எ பாயிண்ட் டு பி நோட்டட் இஸ் தட் இந்தியாஸ் டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ ஓகேங்களா. ஸோ ஃபார் ஹவு மெனி பேஷண்ட்ஸ் ஹவு மெனி டாக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரொவைடராக இருக்காங்க அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ரேஷியோ ஃபார் 2024 இஸ் 1:836 ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஃபார் இந்தியாஸ் டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ ஓகேங்களா. அப்போ 836 நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மருத்துவர் வந்து பார்த்தோம்னா இருக்கிறாங்கன்ற கணக்கு. ஸோ இது ஸோ அதே மாதிரி விச் இஸ் வெல் வித்தின் த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 1:1000 ஓகேங்களா. பிகாஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா 1000 பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 1 டாக்டர் இருக்கணுன்றது. ஸோ இந்தியா இஸ் மோர் அட்வான்ஸ்டு டு இட் ஓகேங்களா. ஸோ அதில் 836 பேருக்கே வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு பேஷண்ட் இருக்காங்க ஓகேங்களா. ஹியர் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் த டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ இன் தமிழ்நாடு ஓகேங்களா. பிகாஸ் தமிழ்நாடு இஸ் வந்து பார்த்தோம்னா லீடிங் இன் த ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் அந்த ஹெல்த் செக்டர் அப்படின்னு போது so we have to know about that also ஓகேங்களா. ஸோ அது ஸோ ஹியர் தே ஜஸ்ட் கேவ் தட் வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த இஷ்யூ பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இது மாதிரி எல்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 5000 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா டெய்லி பேஷண்ட்ஸாக வந்து பார்த்தோம்னா வந்துட்டு போகிறாங்க. ஸோ அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் டு டேக் கேர் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் ஓகேங்களா டு ப்ரொவைட் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ் டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா த கண்ட்ரி ஓகேங்களா. ஸோ அது ஸோ தட்ஸ் வை நான் டிபிஎஸ்பியை பற்றி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அது ஸோ ஸ்டேட்டோட நெக்லிஜென்ஸும் வந்து பார்த்தோம்னா இதுக்கு காரணமாக தான் கூறப்படுது. ஸோ யூபியோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்தோம்னா ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா என்ன இஷ்யூ வந்து பார்த்தோம்னா நடந்திருக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இஃப் யூ டேக் அக்கார்டிங் டு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஓகேங்களா. ஸோ இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இஃப் யூ நீட் டேட்டா ஓகேங்களா ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு ஓகேங்களா. பிகாஸ் நம்ம மெயின்ஸ் எழுதும் போது அந்த டேட்டாஸை தான் கோட் பண்ணி எழுதுவோம். ஸோ அப்போ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவோட வந்து பார்த்தோம்னா ரிப்போர்ட்டில் நிறைய டேட்டாஸ் வந்து பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அது ஸோ ஈவன் இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா சைல்ட் மேரேஜஸ் பற்றி வந்து பார்த்தோம்னா தி ஆஸ்ட் இன் 2000 இப்போ மெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஃபார் த டேட்டா வந்து பார்த்தோம்னா இஃப் யூ லுக் அட் த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ யூ கேன் கெட் த டேட்டா ஆஃப் த சைல்ட் மேரேஜஸ் ஓகேங்களா. ஸோ அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா ஸோ இங்கே according to the National Crime Record Bureau data 101 people died in 106 incidents of electrical short circuit induced fires in UP in 2022 ஓகேங்களா. ஸோ அது ranking it the 4th highest in fatalities after
ஒடிஷா இஸ் டாப்பிங் ஓகேங்களா ஆன் திஸ் ஃபட்டாலிட்டிஸ் ஓகேங்களா. அது மகாராஷ்டிரா அண்ட் பீகார் ஓகேங்களா. ஐ வாண்ட் டு சே திஸ் ஆல்சோ ஓகேங்களா. இஃப் யூ டேக் ஐ திங்க் ப்ரீவியஸ்லி வந்து பார்த்தோம்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒடிஷாவில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கேஸ் வந்து பார்த்தோம்னா வந்தது ஓகேங்களா. பிடிஎஸ்ல வந்து பார்த்தோம்னா ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுல ஓகேங்களா. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ கேஜி ஆஃப் ரைஸ் தான் மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஜி ஆஃப் ரைஸ் வந்து பார்த்தோம்னா பத்தாத போது ஸோ மேங்கோ கர்னல் மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அது ஸோ இட் பிகேம் பாய்சனஸ் ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு 2 விமன்ஸ் வந்து பார்த்தோம்னா இறந்து போன மாதிரி வந்து பார்த்தோம்னா நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹியர் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா இட் ஷல் பி த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி ஓகேங்களா. ஸோ அது ஸோ யூ ஹாவ் டு டிசைட் ஓகேங்களா. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா பர்சன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹாவ் டு ரூல் யூ ஓகேங்களா. ஸோ அண்ட் ஹவு த பாலிசிஸ் ஆஃப் தம் வந்து பார்த்தோம்னா இஸ் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா நோ த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் ஐடியாலஜி பிஃபோர் வி வந்து பார்த்தோம்னா சூசிங் தட் பார்ட்டி ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தோம்னா நம்ம ஓட்டிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ஓகேங்களா. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா யூ ஹாவ் ஏ வந்து பார்த்தோம்னா கிரேட் டூல் இன் யுவர் ஹேண்ட் ஓகேங்களா. ஸோ த ஓட்டிங் ரைட் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்தோம்னா ஒடிசா தான் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா யூபி வந்து பார்த்தோம்னா இட் வாஸ் இன் 4th place, மகாராஷ்டிரா செகண்ட் அண்ட் பீகார் வந்து பார்த்தோம்னா ஸோ 4th place. இஃப் யூ டேக் டெல்லி வந்து பார்த்தோம்னா மோர் கன்ஜஸ்டட் ஏரியான்றதுனால ஸோ தேர் ஆர் வந்து பார்த்தோம்னா லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ திஸ் இஷ்யூ ஓகேங்களா அண்ட் தேர் வாஸ் மச் மோர் கிரைம் ஆன் தட் ஏரியா ஓகேங்களா. ஸோ இஃப் யூ வந்து பார்த்தோம்னா லுக் அட் த கிரைம் ரேட் இன் டெல்லி வந்து பார்த்தோம்னா இட்ஸ் வெரி வெரி ஹையஸ்ட் ஓகேங்களா. ஈவன் தோ இஃப் இட் வாஸ் வந்து பார்த்தோம்னா யூனியன் கேபிட்டலாக வந்து பார்த்தோம்னா இருந்தாலும் ஸோ த கிரைம் ரேட் வந்து பார்த்தோம்னா அங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ த கவர்மெண்ட் ஹாவ் டு நோ ஓகேங்களா. ஸோ ஹவு டு கண்ட்ரோல் இட் அண்ட் வாட் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் திஸ் வந்து பார்த்தோம்னா மச் கிரைம் ரேட் அப்படின்றத கண்டுபிடிச்சி இவங்க வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அது நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ ஃபயர் சர்வீசஸ் வந்து பார்த்தோம்னா ஆர் நாட் வெல் ஆர்கனைஸ்ட் இன் இந்தியா ஓகேங்களா. ஸோ அந்த ரீசன் வந்து பார்த்தோம்னா ஏன் ஃபயர் சர்வீசஸ் வந்து பார்த்தோம்னா இது பண்ண மாட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு லெவலில் எடுக்கும்போது ஸோ ஒய் ஹியர் வாட் அதாவது விச் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஃபயர் சர்வீசஸ் இன் தமிழ்நாடு ஓகேங்களா அண்ட் இந்தியா லெவலில் அது என்ன. ஸோ இங்கே இந்தியாவில் அண்ட் இஃப் யூ கோ ஃபார் ஸ்பெசிஃபிக்லி தமிழ்நாட்டில் ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தோம்னா எத்தனை வந்து பார்த்தோம்னா ஃபயர் சர்வீசஸ் அந்த இது வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ அண்ட் ஒய் வந்து பார்த்தோம்னா இவங்களால் அது இஷ்யூ வந்து பார்த்தோம்னா ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம்னா ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஒரு விமன் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ ஐஏஎஸ்ஸாக கூட ஆனாங்க ஓகேங்களா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த இது அண்ட் ஷி வாஸ் a very bold woman also ஓகேங்களா. ஸோ அவங்களோட பேர் ஐ ஃபர்கட் ஹர் பட் அதை வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பாருங்க ஓகேங்களா. ஸோ தீஸ் அதர் த திங்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அது போக இந்த யூனியன் பட்ஜெட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2022 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2023 there was an allocation of a mere 2.2% to health care ஓகேங்களா. ஸோ விச் டிக்ளைன் வந்து பார்த்தோம்னா to 1.75% this year ஓகேங்களா. ஸோ அப்போ ஹெல்த் செக்டாருக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தோம்னா ஃபண்டே அலோகேட் பண்ணும்போது ஸோ ஹவு வந்து பார்த்தோம்னா அந்த ஹெல்த் செக்டார் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இதாக பண்ண முடியுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஈவன் இஃப் யூ கோ ஃபார் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் போய் பார்க்கும்போது ஸோ எவ்ரி பர்சன் வந்து பார்த்தோம்னா ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா பேஷண்ட்ஸ் இன்ஃப்ளோயிங் டு த ஹாஸ்பிட்டல் எவ்ரிடே ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா சரியான மருத்துவம் கிடைக்குதா ஸோ அப்படின்றத வந்து பார்த்தோம்னா கண்காணிக்க வேண்டியது தான் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்டோட வேலை ஓகேங்களா. ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் ஓகேங்களா. அதாவது மக்கள் வந்து பார்த்தோம்னா ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வந்து பார்த்தோம்னா அவங்களோட உரிமை ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ பணம் இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா தே வில் அஃபோர்ட் வந்து பார்த்தோம்னா மெனி டாக்டர்ஸ் லைக் தம் ஓகேங்களா. ஸோ பட் அவங்க இல்லாதவங்க என்ன செய்வாங்க. ஸோ அப்போ ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. அப்போ இந்த மாதிரியான ஃபண்ட் அலோகேஷன் கொடுக்கும் போது ஸோ இவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா ஸோ அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கணும் ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு மென்ஷன் இன் யுவர் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் 3.3% ஆஃப் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஓகேங்களா இன் 2021. This is lower than the global average for developing countries ஓகேங்களா, where public health spending often ranges between 2% to 5% of GDP ஓகேங்களா. And if you take Brazil ஓகேங்களா, so currently the G20 chairperson வந்து பார்த்தோம்னா இருக்காங்க. So 23ல வந்து பார்த்தோம்னா இந்தியா வாஸ் வந்து பார்த்தோம்னா chairperson இருந்தாங்க இல்லையா. And Brazil and South Africa typically allocate approximately 10% and 8% of the GDP to public health ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணும்போது இந்தியா வந்து பார்த்தோம்னா ஸோ இவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வாஸ் நாட் இன் த மிடில் பவர் ஆல்சோ ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்லைட்லி ஹையர் தன் த மிடில் பவர் ஓகேங்களா. ஸோ பட் இஃப் யூ டேக் த பிரேசில் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா
வேர் வந்து பார்த்தோம்னா பிரேசில் யூ கேன் டேக் வந்து பார்த்தோம்னா மிடில் பவர், பட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தோம்னா நாட் ஈவன் மிடில் பவர் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ திஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து பார்த்தோம்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஹெல்த் செக்டருக்கு. பட் ஒய் இந்தியா வந்து பார்த்தோம்னா தே ஆர் ஸ்லைட்லி அப்பர் தன் த மிடில் பவராக இருக்கும்போது கூட ஒய் தே ஆர் நாட் வந்து பார்த்தோம்னா ஸ்பெண்டிங் திஸ் மச் அமௌண்ட் டு த ஹெல்த் செக்டர் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து பார்த்தோம்னா ஸோ வி ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா டீல் வித் இட். ஓகேங்களா. ஸோ அது ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸை குறைக்கிறதுக்கு ஸோ நிறைய மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். ஓகேங்களா. அஸ் ஆஸ்பிரண்ட்டாக ஸோ யூ வில் ஹாவ் டு வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் சம் ஓகேங்களா ஸோ மெஷர்ஸ் ஓகேங்களா டு அவாய்ட் திஸ் டைப் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ திஸ் வாட் வந்து பார்த்தோம்னா தே வில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யுவர் வந்து பார்த்தோம்னா சைட். ஓகே. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிகல். ஓகே. ஸோ திஸ் டைம் ஃபார் ஆஃப்ரிக்கா இந்தியா மஸ்ட் டேக் ஃபார்வர்ட் இட்ஸ் கமிட்மெண்ட் டு ஆஃப்ரிக்கா த குளோபல் சவுத். ஓகேங்களா. ஸோ இஃப் யூ டேக் இந்தியாவோட ஐடியாலஜி எடுத்துக்கும் போதே யுனைடெட் நேஷன்ஸில் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கேட்கறதுலேருந்து ஸோ அந்த G4 அலைன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபார்ம் பண்ணது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மல்டிலேட்டரலிசம் அண்ட் மல்டி இன்க்ளூசிவ்னஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்தியா வாஸ் த லீடிங் மெம்பர். ஓகேங்களா. ஸோ அந்த ஓகேங்களா. ஸோ இஃப் யூ டேக் 2023 G20 சம்மிட் ஓகேங்களா அதில் ஸோ இஃப் இட் ஆஃப்ரிக்கன் யூனியனை வந்து பார்த்தோம்னா இன்க்ளூட் பண்ணது கூட ஒரு மல்டி லேட்டரலிசத்துக்கான ஒரு இதுதான். அதே மாதிரி இன்க்ளூசிவ்னஸ். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஐடியாவை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா அதை பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 நேஷன் டூர் மாதிரி தான் போயிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நைஜீரியா, அதுக்கப்புறம் பிரேசில் வந்து பார்த்தோம்னா G20 சம்மிட் அண்ட் குயானா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கு ஓகேங்களா போயிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நைஜீரியா அண்ட் ஹிஸ் ஆன்கோயிங் டூர்ஸ் டு பிரேசில் ஃபார் த G20 அண்ட் குயானோ ஆர் இம்பார்ட்டன்ட் நாட் ஒன்லி ஃபார் டைஸ் வித் ஈச் ஆஃப் திஸ் கண்ட்ரிஸ் பட் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட் ஆஸ் எ statement on India's commitment to the global south. ஓகேங்களா. ஸோ குளோபல் சவுத் அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்தோம்னா தே ரெஃபர் டு வந்து பார்த்தோம்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் வந்து பார்த்தோம்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணும். ஓகேங்களா. இஃப் யூ டேக் யூஎனோட அந்த இதிலே எடுக்கும் போதே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆல் வந்து பார்த்தோம்னா ஃப்ரம் யூரோப்பியன் அந்த ஒரு 2-3 கான்டினென்ட்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வந்துறீங்க அண்ட் தே ஹாவ் மோர் பவர்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ரீஜனல் அந்த இதே வந்து பார்த்தோம்னா இல்லாத மாதிரி பேலன்சஸே இல்லாத மாதிரி இருக்குன்றதான் இந்தியாவோட கருத்து கூட. ஸோ இதில் பாருங்களேன். ஸோ இந்த அபுஜா விசிட் த ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் த பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. ஸோ நைஜீரியாவோட கேபிட்டல் மன்மோகன் சிங் 2007 போனதுக்கு அப்புறம் ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா போகிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா. ஸோ அதில் அண்ட் மிஸ்டர் மோடி அண்ட் நைஜீரியன் பிரசிடென்ட் போலா அகமத் தின்பு ரீஅஃபர்ம் டைஸ் இன் ஏரியாஸ் இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அண்ட் ஹியர் மோடி ஐடென்டிஃபைட் டெரரிசம், செப்பரேட்டிசம், பைரசி. ஓகேங்களா. ஸோ இந்த சி சர்ஃபேசஸ் ஓகேங்களா ஓஷன் ஏரியாஸ் அண்ட் ட்ரக் டிராஃபிக்கிங் அஸ் சேலஞ்சஸ் ஃபார் த 2 countries டு ஒர்க் டுகெதர் ஆன். அதே மாதிரி இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ரிசீவிங் நைஜீரியாஸ் த கிராண்ட் commander of the order of the Niger. ஓகேங்களா. So Mr. Modi, the second foreign dignitary to receive the distinction dedicated the award to the people of India and to the long standing historical friendship between India and Nigeria, and here he is the second foreign dignitary. அப்போ யார் ஃபர்ஸ்ட் ஃபாரின் டிக்னட்டரி அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் குயின் எலிசபெத். ஓகேங்களா 2. ஓகேங்களா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோம்னா வாங்கினாங்க 1969. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஃபாரின் டிக்னட்டரியாக வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தோம்னா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது நம்மளை வந்து பார்த்தோம்னா கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து ஸோ India was among the countries that sent teachers and doctors to Nigeria after its independence from Britain in 1960. ஓகேங்களா. So we got independence in 1947 and Nigeria got independence வந்து பார்த்தோம்னா 1960. ஓகேங்களா. So they also வந்து பார்த்தோம்னா ruled by Britain only. ஓகேங்களா. So அது the Indian community is over 60,000 strong, India's largest diaspora in West Africa and a bridge builder. ஓகேங்களா. The two countries have strong economic ties in a region where India has often been faulted for not doing more. About 200 வந்து பார்த்தோம்னா இந்தியன் கம்பெனிஸ் have invested about $127 billion in pharma, healthcare, agriculture and energy, where both countries share low cost technologies and experiences as they tackle similar chronic issues of poverty, pollution and population density. So Nigeria is among the top African economies in GDP. ஓகேங்களா. So that's the reason why we have to focus Nigeria. ஓகேங்களா. So அந்த இது ரொம்ப ரொம்ப important and it is now a BRICS partner country. ஓகேங்களா. The conversations will continue as both leaders travel to Rio de Janeiro for the G20 in Brazil and where the African Union was inducted as a G20 member in 2023. ஓகேங்களா. So G20ல அவங்க ஆட் பண்ணதுனால they both வந்து பார்த்தோம்னா now going. ஓகேங்களா. So there வந்து பார்த்தோம்னா அவங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா டீல் பண்ணலாம். ஸோ ஹியர் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் பிலிம்ஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத். ஓகேங்களா. ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா திஸ் இயர் வந்து பார்த்தோம்னா ஹேர் சீன் லேக் லஸ்டர் பார்ட்டிசிபேஷன். ஓகேங்களா. இந்தியாவோட பிளான்ஸ் டு யூஸ் த பிளாட்ஃபார்ம் டு ஃபீட் இன் டு த G20 ப்ராசஸ் மே ஃபண்ட்
find more engagement if it allows the G20 host each year to take over the hosting of the VOGS summit. ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் ஒரு லாக்லஸ்டராக தான் இருந்ததுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட சஜஷன் என்ன, G20 நடத்துகிற அந்த கண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்தையும் வந்து பார்த்தோம்னா நடத்துனாங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்றதான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட சஜஷன். ஓகேங்களா. ஸோ அது அண்ட் ஆஃப்டர் தட் இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சமிட் லாஸ்ட் ஹெல்ட் இன் 2015 நடந்துச்சு. ஸோ இட்ஸ் ஆல்சோ overdue and it is hoped that New Delhi moves as the foreign secretary promised at a briefing on Mr. Modi's visit to hold it early next year ல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ இங்க படிக்கும் போது சார்க்க பத்தின ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவைவல் பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா நிறைய ஆர்டிகல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாங்க. ஹர்ஷ்வி பந்த் கூட அந்த ராஜா மோகனோட ஆர்டிகல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பத்தி டீல் பண்ணுது. ஸோ இந்த இஷ்யூ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிகல். ஓகேங்களா. இன் யுவர் இன்டர்நேஷனல் ரிலேஷன் சம்பந்தமான இது அண்ட் இட் ஷோஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியாஸ் பவர் இந்த வந்து பார்த்தோம்னா குளோபல் சவுத் அரேனா. ஓகேங்களா. ஸோ இந்தியா இஸ் கிவிங் மோர் வாய்ஸ் ஃபார் த குளோபல் சவுத். ஓகேங்களா. ஸோ மெனி சவுத் கண்ட்ரிஸ். ஓகேங்களா. இந்த இடத்துல சவுத்ன்றது வந்து பார்த்தோம்னா ஸோ ஐ எம் ஆல்ரெடி டோல்ட் ரைட். ஓகேங்களா. ஸோ டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். ஸோ தே ஆல் சி வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து பார்த்தோம்னா லீடிங் பவர். ஓகேங்களா. ஸோ அஃப்கோர்ஸ் இந்தியா இஸ் வந்து பார்த்தோம்னா ஈவன் இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீராம் சவுலியாவோட வந்து பார்த்தோம்னா ரீசன்ட் புக். ஓகேங்களா. ஹி வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா. அந்த இனிஷியேட்டிவ் அதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் தான் அந்த புக்கை லான்ச் பண்ணாங்க. அண்ட் தேவாசியா வந்து பார்த்தோம்னா ஹிஸ் வியூ ஒன் வந்து பார்த்தோம்னா சுப்ராரஞ்சன் சேனலில் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் ஸோ ஹி ஸ்போக் அபவுட் வந்து பார்த்தோம்னா இந்தியாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதில் ஸோ தே கேவ் வந்து பார்த்தோம்னா மச் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ டு வந்து பார்த்தோம்னா ஸோ தீஸ் கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ் அண்ட் வந்து பார்த்தோம்னா ஜப்பான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அந்த குளோபல் சவுத்தோட அரேனாவை பற்றி அவர் பேசியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது இன் ஜெய்சங்கர் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா while launching that book. ஓகேங்களா. ஹி ஸ்போக் அபவுட் தீஸ் இஷ்யூஸ். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த ஆர்டிக்கல் அண்ட் அந்த இன்டர்வியூஸ் வந்து பார்த்தோம்னா ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ ஐஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா இது யூனிட் 2லேயே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இதுலேயே கொண்டு போகலாம். பாலிட்டி செக்ஷன்லேயும் வந்து பார்த்தோம்னா கேக் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இஃப் யூ டேக் யூபிஎஸ்சி சிலபஸ் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் பற்றி வந்து பார்த்தோம்னா தே ஹேவ் அ செப்பரேட். ஓகேங்களா. டாபிக். ஓகேங்களா. ஸோ ஜிஎஸோட 2ல வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ இங்கே சஞ்சய் மூர்த்தி வந்து பார்த்தோம்னா அப்பாயிண்டட் வந்து பார்த்தோம்னா நியூ கேக்கை வந்து பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இப்போ எந்த கேக் இருந்தாங்க அவங்களோட பேர் அப்படின்றது என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ இட் வாஸ் வந்து பார்த்தோம்னா கிரீஷ் சந்திர முர்மு வந்து பார்த்தோம்னா இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க எப்போ அப்பாயிண்ட் ஆனாங்கன்னா 8 ஆகஸ்ட் 2020 வந்து பார்த்தோம்னா அப்பாயிண்ட் ஆனாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த கேக் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இஃப் யூ டேக் நமக்கு வந்து பார்த்தோம்னா 22 பார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்கு இல்லையா. ஸோ அது நிறைய பேர் 25ன்னு பார்க்குறாங்க. பட் இட் வாஸ் ஒன்லி 22. ஓகேங்களா. பிகாஸ் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா அந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. பிகாஸ் 9 அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் அவங்க 9Aன்னு ஒன்று சேர்த்துறாங்க. ஓகேங்களா. ஸோ செப்பரேட்டாக இல்லை. ஸோ அப்போ அது 22 பார்ட்ஸ்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தோம்னா ஒரு கரெக்டான இது. ஸோ இதில் இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா பார்ட் 5. ஓகேங்களா. ஸோ பார்ட் 5 யூனியனுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா we have வந்து பார்த்தோம்னா 5 சாப்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் சாப்டர் 5 வந்து பார்த்தோம்னா டீல்ஸ் வித் கேக். இட் வாஸ் யுவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2022 ப்ரிலிம்ஸ் கொஷினில் வந்து பார்த்தோம்னா இந்த கொஷின் அப்படியே கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பார்ட் 5 சாப்டர் 5ல வந்து பார்த்தோம்னா இருக்கிற அந்த பர்சனோட அந்த இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த கொஷினை ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இவங்களோட பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 years ஆர் 65 years விச் எவர் இஸ் இயர்லியர். ஓகேங்களா. ஸோ அதில் எது முன்னாடி வருதோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தோம்னா இது சஞ்சய் மூர்த்தி இப்போ அப்பாயிண்டட் நியூ கேக் வந்து பார்த்தோம்னா இது பண்ணிட்டாங்க. அண்ட் ஹி வாஸ் 1989 பேட்ச் வந்து பார்த்தோம்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து பார்த்தோம்னா இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி முர்மு வந்து பார்த்தோம்னா முன்னாடி இருந்திருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது ஸோ மிஸ் மூர்த்தி வந்து பார்த்தோம்னா கரண்ட்லி செக்ரட்டரியாக வந்து பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் இருக்காங்க. அண்ட் ஹிஸ் டென்யூர் வாஸ் டு எண்ட் ஆன் டிசம்பர் வந்து பார்த்தோம்னா 31. ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ இதில் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா பார்ட் 5ல here you can see this chapter 5. ஓகேங்களா. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா கிளாஸ் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். there shall be a controller and auditor general of India who shall be appointed by the president. ஓகேங்களா. here also he shall be or he or she shall be appointed by the president of India. ஓகேங்களா. here one more thing you have to know is by warrant under his hand and seal. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல் வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படின்னு என்னன்னா
பிரசன்ட், அதாவது பிரசிடென்ட்டே அவங்களோட அந்த சீல் வச்சு அவங்க சைன் பண்ணி கொடுக்கிறது தான். ஓகேங்களா. ஸோ மற்ற இது அவங்களோட செக்ரட்டரிஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகேங்களா. அண்ட் இட் ஷோஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் தட் த போஸ்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ அது அதே மாதிரி அண்ட் ஷால் ஒன்லி பி ரிமூவ்ட். ஓகேங்களா. பை த வாரண்ட் அண்டர் ஹிஸ் சீல் அண்ட் ஷால் ஒன்லி பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஆஃபீஸ் இன் லைக் மேனர் அண்ட் ஆன் த லைக் கிரவுண்ட்ஸ் as the judge of the Supreme Court. Okay, that means you need 2/3 majority. Okay, so to remove him. Okay, so அதே மாதிரி every person appointed to be the Comptroller and Auditor General of India shall, before he enters upon his office, makes and subscribe before the President or some person appointed in that behalf by him an oath or affirmation according to the form set out for the purpose in the third schedule. Okay, if you take third schedule, it deals with oath of affirmation. Okay, so adu idha, so that's why the schedules are very very important and parts are very very important. Okay, so adhe madhi the salary and other conditions of service of the Comptroller and Auditor General shall be such as may be determined by Parliament by law. Okay, so here also Constitution does not prescribe any salary for this. Okay, so it வந்து பார்த்தீங்கன்னா gave it to the parliament to decide. Okay, whether how much you are having to give this person. Okay, sorry for this post. Okay, so அது parliament கிட்ட கொடுத்துட்டாங்க by law, and until they are so determined shall be as specified in the second schedule. Okay, if you take second schedule also deals with this. Okay, emoluments, privileges, allowances பத்தி எல்லாம் வந்து பார்த்தோம்னா it will deal within the second schedule of the constitution. Okay, so அதே மாதிரி provided that neither the salary of a comptroller and auditor general nor his rights in respect of leave of absence, pension or age of retirement shall be varied to his disadvantages after his appointment. Okay, once you appointed a person as a CAC. Okay, so you cannot discriminate. Okay, so him. Okay, so whatever the reason may be. Okay, so idha dhaan unga pathina clear ah sollirukanga. So adu poga the comptroller and auditor general shall not be eligible for further office under the Government of India or under the government of any state after he has ceased to hold his office. Okay, so he was not further வந்து பார்த்தோம்னா eligible for appointment. Okay, under the union or state government. Okay, so அதுதான். So அதே மாதிரி subject to the provisions. Okay, of this constitution and of any law made by parliament, the conditions of service of persons serving in the Indian Audit and Accounts Department and the administrative powers of the CAG shall be such as may be prescribed by the rules made by the president after consultation with the CAG. Okay, and he was very very important. Okay, while dealing with the Indian Audit and Accounts Department. Okay, so அதே மாதிரி administrative expenses of the office of the CAG, including all salaries, allowances and pensions payable to or in respect of persons serving in that office shall be charged upon the consolidated fund of India. Okay, here you have to know what is the difference between charged. Okay, consolidated fund of India. Okay, because that doesn't need வந்து பார்த்தீங்கன்னா parliaments. Okay, so அந்த approval. Okay, so அது இது, so and it is வந்து பார்த்தீங்கன்னா only applicable to some of the important posts only. Okay, so அது, so அடுத்து part 5 வந்து பார்த்தீங்கன்னா you have to வந்து chapter 5 149 இருக்கு. Okay, here you deal with duties and powers of the comptroller and auditor general. Okay, so in article 148 ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படிச்சோம், here you have வந்து பார்த்தீங்கன்னா CAG. Okay, so அதுதான் நம்ம வந்து பார்த்தோம்னா படிச்சோம் இல்லையா. So here it deals with Comptroller and Auditor General of India. Okay, but when you comes under article 149, it shows வந்து பார்த்தீங்கன்னா the duties and powers of the Comptroller and Auditor General. ஓகேங்களா. ஸோ என்னென்ன வேலை அவங்க செய்ய போகிறாங்க. ஓகேங்களா, என்ன மாதிரி ஆடிட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அப்படின்றது ஸ்டேட்டோட ஆடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இட் ஹேஸ் டு பி சப்மிட்டட் டு த கவர்னர் அண்ட் த கவர்னர் வில் சப்மிட் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா, ஹியர் த ஸ்டேட்டஸ் வில் பி சப்மிட்டட் டு த வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் ஹீ சப்மிட்டட் பிஃபோர் த ஹவுசஸ். ஓகேங்களா, ஸோ அது, ஸோ அடுத்து 150 ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, இட் வாஸ் ஆடட் பை த Constitution 42nd Amendment Act. Okay, so அது and audit reports. Okay, so this is okay, so இங்க நம்ம சொன்னதா shall be submitted to the president who shall cause them to be laid before each house of parliament, and here the relating state வந்து பார்த்தீங்கன்னா governor of the state who shall cause them to be laid before the legislature of the state. Okay, here you have to know is one thing I am want to say is, so இப்போ நியூஸ்ல இந்த மாதிரியான ஆர்டிகல் வரும்போது so constitutional provisionsலாம் உங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க, so under which article வந்து பார்த்தீங்கன்னா they are appointed and who are all appointed by the president under his warrant under his hand and seal. Okay, so that is very very important. Okay, if you compare the finance commission chairman and his 4 members, they are also appointed by the president only, but not under his warrant under his hand and seal. Okay, so this shows when the CAG is higher
ஓகேங்களா. ஸோ திஸ் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிகல் வித் ஹெல்ப் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்களேன். இப்போ G20 சம்மிட்காக வந்து பார்த்தோம்னா பிரேசில் போயிருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் வந்து பார்த்தோம்னா யூஎஸோட பிரசிடென்ட் வந்து ஜோ பிடனும் இருக்காங்க. பிகாஸ் ஹிஸ் டேர்ம் வந்து பார்த்தோம்னா எண்ட்ஸ் இன் January 25 ஓகேங்களா. ஸோ அதனால ஸோ இட் வாஸ் ஹிஸ் லாஸ்ட் ஓகேங்களா. ஸோ G20 சம்மிட். ஸோ இதில் குளோபல் சவுத் ஹிட் பை ஃபுட் ஃபியூவல் கிரைசிஸ் டியூ டு கான்ஃப்ளிக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அது இன் அட்ரஸ் ஆன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் G20 summit, Modi compliments Brazilian presidency of the grouping for taking forward decisions taken at New Delhi summit. Okay, that was வந்து பார்த்தோம்னா in the G20 also highlights வந்து பார்த்தோம்னா centers various schemes. Okay, so அது here you can see this Prime Minister Narendra Modi with US President Joe Biden at the G20 summit in Rio de Janeiro on Monday. Okay, if you this place is very very important thing. Rio de Janeiro ல தான் நிறைய இம்பார்ட்டன்டான அக்ரிமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா முழுக்க வந்து பார்த்தோம்னா ஸோ நம்மளோட அந்த வாரோட அது வேண்டான்னு சொல்கிறதோ ஸோ ஃபுட் ஃபியூவல் கிரைசிஸ் பற்றி பார்த்தோம்னா இந்தியா பேசுகிறதும் வந்து பார்த்தோம்னா ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்தியா ஹோஸ்டட் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் புத்திஸ்ட் சம்மிட். ஓகேங்களா. ஸோ புத்திஸ்ட் பீஸ் ஐடியாலஜி வாஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியாஸ் பிரைமரி. ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ அதை ப்ரமோட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஓகேங்களா. ஸோ அந்த இந்தியாஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த மல்டிலேட்ரலிசம் அண்ட் மல்டி இன்க்ளூசிவ்னஸை பற்றி வந்து பார்த்தோம்னா நிறைய இஷ்யூஸ் பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல். ஓகேங்களா. ஸோ அது and our next article. ஓகேங்களா. ஸோ ஹசீனா கண்டினியூங் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரம் இந்தியா. ஓகேங்களா. ஸோ முகமது யூனஸ் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த முகமது யூனஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய சீஃப் அட்வைசர் ஆஃப் த இன்டரிம் கவர்மெண்ட்டாக தான் இங்கே இருக்குது. ஸோ தே ஆர் ஹேவிங் டு பிளான் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன். ஓகேங்களா. ஸோ டு வந்து பார்த்தோம்னா இந்த கண்ட்ரிக்காக. ஓகேங்களா. ஸோ பிகாஸ் ஒரு ப்ராப்ளம் நடந்து தான் வந்து பார்த்தோம்னா ஹசீனா வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே அவர் ட்ரீம் இஸ் இமேஜினிங் எ ரிலேஷன்ஷிப் லைக் த யூரோப்பியன் யூனியன் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். தட்ஸ் த டைரக்ஷன் we want to go. We are born to be together. We are twins, says the chief advisor. ஓகேங்களா. So why he told like that அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட ஹெல்ப் வந்து பங்களாதேஷ் கிரியேஷன் இன் 1971க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அண்ட் பங்களாதேஷ் வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கண்ட்ரியாக கூட வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட ட்ரேடிங் இஷ்யூஸில். ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் ஏன் இம்பார்ட்டன்னா ஒன் திங் சுஹாசினி ஹைதர் மேம் எழுதுனது அதை தாண்டி ஸோ இதில் சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நிறையவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்தியா பங்களாதேஷ்க்கு வந்து பார்த்தோம்னா இப்போ என்ன பிரச்சனை இருக்கு அண்ட் ப்ராசிக்யூஷன் ஆஃப் ஹிந்துஸ் வந்து பார்த்தோம்னா இன் முஸ்லீம் கண்ட்ரிஸ். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் யூ கேன் கனெக்ட் வித் த CAA 2019. ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ அண்ட் த ரிசர்வேஷன் வாஸ் த மேஜர் இஷ்யூ. ஓகேங்களா. பிஹைண்ட் திஸ் வந்து பார்த்தோம்னா இது ஸோ பட் இந்தியாவோட ஐடியாலஜி வந்து பார்த்தோம்னா ஸோ அங்கே அண்ட் வாட் லெட் டு தட். ஓகேங்களா. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கே வாட் ஆர் த மைக்ரன்ஸ் இஷ்யூவில் வந்து பார்த்தோம்னா பங்களாதேஷ் இந்தியா அந்த இஷ்யூ எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது ஸோ அதே மாதிரி ஒரு இன்னும் மோடியை மீட் பண்ணல. பட் அவங்ககிட்ட அது மேடம் கேட்கும் போது கூட அவங்க வந்து பார்த்தோம்னா ஸோ வி டிடன்ட் மீட்டாக இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா தட் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பங்களாதேஷ் வந்து பார்த்தோம்னா எனர்ஜி கனெக்டிவிட்டியில் அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ராசிக்யூஷன் ஆஃப் ஹிந்துஸ் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தோம்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல ஆர்டிக்கல் தான். ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அது ஸோ நெக்ஸ்ட். ஓகேங்களா. So Sri Lankan President Dissanayake installs new cabinet after election win. ஓகேங்களா. So this is one of the very very important article. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இப்போ ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா முன்னாடி நடந்தது. ஸோ அப்போது அவங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா சூஸ் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் வந்து பார்த்தோம்னா அந்த இதை பார்லிமெண்ட் கழிச்சிட்டு ஸோ இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் ஸோ தீஸ் ஆர் த கேபினெட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸ்ரீலங்காஸ் நியூ 21 மெம்பர் கேபினெட் தட் வாஸ் born in Monday in Colombo. ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ அனுராக் குமாரா திசநாயக்கே எஸ்டர்டே சொன்னாலே ஹி வாஸ் அ லெஃப்டிஸ்ட். ஓகேங்களா. ஐடியாலஜி இருக்கிறவர். ஸோ ஆன் மண்டே இன்ஸ்டால் ஸ்ரீலங்காஸ் நியூ 21 மெம்பர் கேபினெட் டேஸ் ஆஃப்டர் நேஷனல் பீப்புள்ஸ் பவர் இவங்களோட பார்ட்டியோட அலைன்ஸ் இது. ஸோ ஹியர் யூ ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா நோட் he retained key portfolios defense, finance, planning and digital economy. ஓகேங்களா. ஸோ அது அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் அங்கே யார் இருக்காங்கன்னா ஹரிணி அமரசூரியா. ஓகேங்களா. ஸோ டீம் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதை பாருங்களேன். ஸோ ஈவன் தோ வந்து பார்த்தோம்னா they got independence after us. ஸோ இங்கே பாருங்க
இது ஸோ விஜிதா ஹீரத் ஓகேங்களா, இவங்க தான் ஃபாரின் மினிஸ்டராக வந்து பார்த்தோம்னா இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ எவ்ரி கண்ட்ரி ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகேங்களா. ஸோ அது போக ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா. பிகாஸ் தே வந்து பார்த்தோம்னா டிசைட் ஓகேங்களா ஹவு த கண்ட்ரிஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் he or she have to be வந்து பார்த்தோம்னா குட் டிப்ளமேட்டிக் ஸ்கில்ஸோட இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ண போகிறாங்க. அண்ட் 225 மெம்பர் லெஜிஸ்லேச்சரில் வந்து பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸ் வந்து பார்த்தோம்னா அண்ட் 21 விமன் வந்து பார்த்தோம்னா இதில் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது ஹையஸ்ட் ஃபீமேல் ரெப்ரஸன்டேஷன் ஸ்ரீலங்காவோட பார்லிமெண்ட் ஹிஸ்ட்ரியிலே. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஹையஸ்ட் இது ஓகேங்களா. அதே மாதிரி இங்க பாருங்களேன், சுகத் வசந்தா டி சில்வான்ற ஒரு பர்சன் வித் விஷுவல் டிசபிலிட்டி வந்து பார்த்தோம்னா அவங்களோட இதில் வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா ஃபிஷரிஸ் மினிஸ்டரில் வந்து பார்த்தோம்னா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் சந்திரசேகர் தான் வந்து பார்த்தோம்னா ஃபிஷரிஸ் மினிஸ்டரில் வந்து பார்த்தோம்னா இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி த பிரசன்ஸ் ஆஃப் 2 women MPs ஃப்ரம் அமாங் த வந்து பார்த்தோம்னா தமிழ்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா. கிருஷ்ணா கலைச்செல்வியும் அம்பிகா சாம்பலும் வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து பார்த்தோம்னா எப்படி இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸை வந்து பார்த்தோம்னா இது பண்ண போகுது அண்ட் ஹவு த ஃபிஷர்மேன் இஷ்யூ வில் பி வந்து பார்த்தோம்னா ஃபைண்ட் எ சொல்யூஷன் ஓகேங்களா பை திஸ் ஓகேங்களா. ஸோ அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இதை வந்து பார்த்தோம்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இட் ஆல்சோ ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஓகேங்களா ஃப்ரம் த ப்ரீவியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த வந்து பார்த்தோம்னா அந்த டைனஸ்டிக் பாலிடிக்ஸோட இதுலேருந்து ஸோ நன் ஆஃப் தம் வந்து பார்த்தோம்னா வாஸ் எலெக்டட் பை த பீப்புள் ஓகேங்களா. இட் ஷோஸ் வந்து பார்த்தோம்னா டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ த பீப்புள் ஆஃப் ஸ்ரீலங்கா வாஸ் வந்து பார்த்தோம்னா ரிஜெக்டட் அப்படின்ற ஒரு ஐடியா தான் ஓகேங்களா. ஸோ அது ஸோ அண்ட் திஸ் பார்ட்டி வந்து பார்த்தோம்னா ஐடியாஸ் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இதாக இருக்குது. அண்ட் ஸ்ரீலங்கனோட வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா குமார திசநாயக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பரில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வர மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பிகாஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அக்டோபரில் போகும்போது ஹி ஆஸ்ட் ஓகேங்களா இன் மோடியோட இதாக வந்து பார்த்தோம்னா அவர் கேட்டார் ஓகேங்களா. ஸோ விசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்தோம்னா எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது ஸோ வி கேன் சி ஓகேங்களா. ஸோ ஏன்னா இப்போ மேஜரான ஃபிஷர்மேன் கான்ஃப்ளிக்ட்லாம் போகும்போது வந்து பார்த்தோம்னா ஹவு ராமலிங்கம் சந்திரசேகர் வில் வந்து பார்த்தோம்னா லுக் இன் டு த இஷ்யூஸ் ஹவு வந்து பார்த்தோம்னா என்பிபி வந்து பார்த்தோம்னா டேக் திஸ் இனிஷியேட்டிவ் ஓகேங்களா டு ஃபர்தர் வந்து பார்த்தோம்னா என்ஹான்ஸ் அவர் டைஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிகல், ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஆர்டிகல் ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் தயவு செஞ்சு படிங்க. ஸோ அடுத்து G20 சம்மிட்டில் இந்தியா சைனா டிஸ்கஸ் ரிசம்ஷன் ஆஃப் ஃப்ளைட்ஸ் ஓகேங்களா, விசா இஷ்யூவன்ஸ் தான் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ போத் வந்து பார்த்தோம்னா இவர் சி ஜின்பிங்கும் வந்திருக்காங்க, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் போயிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எல்ஐசி வந்து பார்த்தோம்னா இது பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் மீட் வந்து பார்த்தோம்னா பண்ண போகிறாங்க. ஸோ அது போக புட்டின் டு விசிட் இந்தியா சூன் ஓகேங்களா. எக்ஸாக்ட் டேட் வந்து பார்த்தோம்னா நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பிரைம் மினிஸ்டர் 2 டைம் போனாங்க ஓகேங்களா. ஜூனில் ஆனுவல் சம்மிட்காக போனாங்க, அடுத்து வந்து பார்த்தோம்னா பிரிக்ஸ் சம்மிட்டுக்காக வந்து பார்த்தோம்னா போனாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா புட்டின் வந்து பார்த்தோம்னா வரப்போகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஓகேங்களா. அண்ட் ரஷ்யா ஆல்சோ வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பவர்ஸ் ஓகேங்களா விச் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியா ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் வித் தம் ஆல்சோ ஓகேங்களா. ஸோ அது அண்ட் இஃப் யூ டேக் ஈஸ்ட் ரஷ்யாவில் வந்து பார்த்தோம்னா தேர் வாஸ் மெனி மோர் ரிசோர்சஸ் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது சைனா ரஷ்யா பார்ட்னர்ஷிப் இஸ் ஸ்டில் மோர் க்ரோயிங் ஓகேங்களா. ஸோ அந்த இஷ்யூஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிகல் ஓகேங்களா வித் திஸ் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் விஷன் ஃபார் ஃப்ரீ ஓப்பன் maritime network is finding resonance across the world ஓகேங்களா. ஸோ இது if you take quad initiative வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரியான இஷ்யூ தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா by enhancing port efficiency, reducing turnaround times and strengthening last mile connectivity, we have transformed India shoreline ஓகேங்களா. if you take ஏமன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹவுதீஸ் வந்து பார்த்தோம்னா இது பண்ணும்போது ஸோ அந்த ரெட் சீயோட ட்ரேடை வந்து பார்த்தோம்னா ஃபுல் கண்ட்ரோலில் வந்து பார்த்தோம்னா இது பண்ணாங்க. ஸோ அப்போ ட்ரேட் இஷ்யூ வந்து பார்த்தோம்னா அந்த இது ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ தட்ஸ் த ரீசன் வந்து பார்த்தோம்னா why India is giving this type of இது ஓகேங்களா. and we have வந்து பார்த்தோம்னா போர்ட் டெவலப்மெண்ட்காக we have சாகர்மாலா ப்ராஜெக்ட் ஆல்சோ ஓகேங்களா. ஸோ அந்த இது பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அது வித் த ஹெல்ப் ஆஃப் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட இதனால தான் இந்த மீட்டிங் வந்து பார்த்தோம்னா நடந்திருக்கு. அண்ட் மேரிடைம் ட்ரெடிஷன் பற்றி பேசும்போது வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ த த்ரைவிங் போர்ட் சிட்டிஸ் ஆஃப் லோத்தல் அண்ட் தொலைவீரா போத் ஆர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட மெயினான சிட்டிஸ்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது த ஃப்ளீட் ஆஃப் த சோழா டைனஸ்டி, the exploits of Chhatrapati Shivaji Maharaja are great inspiration. Even if you take the navies and the flag line, you can find the Shivajis okayla. So in the idu irukum okayla. So adu I think the previous first batch la vandu pathina adala eduthirkom. The 2-day dialogue that started on Monday vandu pathina saw over 1700 participants including over 215 delegates from 60 countries okayla. So idula avaru clear ave soltaanga our vision for a free, open and secure maritime network, be it the Indian Ocean or the Indo-Pacific region, is finding resonance across the world okayla. So
ஸோ அது Indo-Pacific Oceans Initiative envisions marine resources as a key pillar for growth for nations. This dialogue on oceans further strengthen the rules-based world order and enhance peace, trust and friendship between nations. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியா அண்ட் இட்டாலி டு நெகோஷியேட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரோட் மேப் வந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ் ஆன் மேரிடைம் செக்டாரில் தான். ஓகேங்களா. ஸோ தே சைன்ட் எ ஸ்ட்ராட்டஜிக் பிளான் 2025 to 29. ஓகேங்களா. ஸோ அந்த இது ஜார்ஜியா மிலானியோட அந்த இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இட்டாலியோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோம்னா வித் இந்தியா எப்படி இருக்கு. ஸோ அண்ட் ஹவு வந்து பார்த்தோம்னா மோடி இஸ் டேக்கிங் டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா. ஸோ அந்த இது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம்னா தீஸ் ஆர் ஆல் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டண்டான ஒரு கண்ட்ரீஸ். ஓகேங்களா. ஸோ அந்த இஷ்யூ வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் பேயிங் ஹியூஜ் காஸ்ட் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன். ஓகேங்களா. அண்ட் ஹியர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். ஓகேங்களா. ஒன் திங் இஸ் ஸோ பக்கூவில் வந்து பார்த்தோம்னா அசர்பைஜான் பக்கூவில் வந்து பார்த்தோம்னா இப்போ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29 வந்து பார்த்தோம்னா நடக்குது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் வாட் ஆர் த நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா வச்சிருக்காங்க. ஸோ ஹியர் வந்து பார்த்தோம்னா இன்டர் பேனல் கவர்மெண்ட் கிளைமேட் சேஞ்சோட வந்து பார்த்தோம்னா ரிப்போர்ட் என்ன சொல்லுது. அண்ட் இந்தியா வந்து பார்த்தோம்னா ஹவு வந்து பார்த்தோம்னா working on வந்து பார்த்தோம்னா to reduce this. ஓகேங்களா. அண்ட் we are having வந்து பார்த்தோம்னா 2070 வந்து பார்த்தோம்னா net zero emissionக்காக வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த இது வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ 2050 வந்து பார்த்தோம்னா நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸே வந்து பார்த்தோம்னா கொண்டு வராங்க. அண்ட் வை இந்தியா வந்து பார்த்தோம்னா சோசஸ் 2070. ஓகேங்களா. ஸோ அந்த இது வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது அண்ட் what are all the வந்து பார்த்தோம்னா இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட். ஓகேங்களா. டு வந்து பார்த்தோம்னா அச்சீவ் த டார்கெட் இன் 2070. ஓகேங்களா. ஸோ அந்த இது நம்ம வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் அந்த டேட்டாஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இது பாருங்களா லாஸ்ட் ஆர்டிக்கல் தமிழ்நாடு ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விமன் கவுன்சிலர்ஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா. ஸோ ஈவன் தோ உமன் கவுன்சிலர்ஸ் அதிகமாக இருந்தாலும் தே ஆர் இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டாக அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ அந்த க்ரைட்டீரியா அந்த டிஸ்கஷனுக்குள்ளே நமக்கு போக விரும்பல. ஸோ பட் த டேட்டா ஷோஸ் திஸ். ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு லுக் அட் இட் டு திஸ். ஓகேங்களா. பை 73rd 74th படித்தோம் இல்லைங்களா. ஸோ பஞ்சாயத்து பற்றி. ஸோ அதில் ஃபினான்ஷியல் இதில் வந்து பார்த்தோம்னா ஸோ உமன் கவுன்சிலர்ஸ் இருந்தாலும் ஸோ அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்களா. ஸோ த ஹஸ்பண்ட்ஸ் ஆர் டேக்கிங் த ரூட் த்ரூ தம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேக்சுவல் டேட்டாஸ் வந்து பார்த்தோம்னா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நியூஸை படிக்கும் போதே ஸோ கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்து பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.